dear friends, my dear masters, my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீகம் என்றால் சரியான முறையில் வாழ்க்கையை வாழ்வது. சரியான வாழ்க்கை என்றால் அப்படி வராது. நாமே நமக்கு தேவையான சரியான வாழ்க்கை கொண்டு வரும். We have to mold our own lives. எப்படி நம்முடைய வாழ்க்கை நமக்கு தேவையான மாதிரி பண்ணிக்கிறது. கிரியேஷன் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையை நாமே உருவாக்கணும். அதாவது மேலே சோல் பிளான் என்பது இருக்கும். அந்த பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ண அந்த கிரியேஷன் என்பது இருக்கும் இல்லையா, அந்த கிரியேஷன் கிரியேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுடைய சோல் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி வெற்றிகரமாக பெற வேண்டிய அனுபவங்கள் எல்லாமே நாம பெற முடியும். எந்த வகையான கிரியேஷன், தேவையில்லாத கிரியேஷனும் கிரியேட் பண்ணலாம், தேவையான கிரியேஷனும் கிரியேட் பண்ணலாம். நம்முடைய கிரியேஷன் என்பது சவுண்ட் மூலமாக கிரியேட் ஆகும். ஏதாவது கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அங்கே வைப்ரேஷன் என்பது தேவை. நல்ல வைப்ரேஷன் இருந்தால் நல்ல கிரியேஷன் என்பது கிரியேட் பண்ண முடியும். நெகட்டிவ் வைப்ரேஷன், தேவையில்லாத வைப்ரேஷன் என்பது இருந்தால் அங்கே நெகட்டிவ் கிரியேஷன் தான் நடக்கும். நெகட்டிவ் கிரியேஷன் இஸ் நத்திங் பட் டெஸ்ட்ரக்ஷன். சவுண்ட் எங்கே இருக்குமோ அங்கே கிரியேஷன் என்பது நடக்கும். நாம எப்படி சவுண்ட் பண்றோம்? நம்முடைய வாய் மூலமா சவுண்ட் என்பது விடுதலை செய்கிறோம். வாய் மூலமா என்ன வருது? வார்த்தைகள் வருது. வார்த்தைகள் மூலம் கிரியேஷன் என்பது நடக்கும். வார்த்தைகள் மூலம் வைப்ரேஷன் என்பது உருவாக்கி அந்த வைப்ரேஷன் மூலமா மைண்ட் செட் ஆகி மைண்ட் பவர் மூலமா அதுக்கு மெடிடேஷன் பண்ணும்போது சோல் எனர்ஜி ஆட் பண்ணி பாசிட்டிவ் கிரியேஷன் என்பது நடக்கும். மை டியர் ஃப்ரெண்ட், இங்கே மைண்டு செட் பண்ணும்போது நம்முடைய வார்த்தைகளின் மூலம் இங்கே ப்ரோக்ராமிங் என்பது நடக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருப்பாங்க, சிஎன்சி ப்ரோக்ராமர் இருப்பாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராமர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? கோடிங் பண்ணுவாங்க. இஃப், எல்ஸ், ஒயில், ஃபார் இந்த மாதிரி எல்லாமே லூப்ஸ் எல்லாமே போட்டு ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராம் மூலமா பெரிய ஹார்ட்வேர் ரன் ஆகும். அந்த சாஃப்ட்வேர் தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஆனால் ஹார்ட்வேர் வேலை செய்யுது கரெக்டாக அப்படின்னா சாஃப்ட்வேர் உள்ள வேலை கரெக்டாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி நாம் இங்கே வார்த்தைகளின் மூலம் நம்முடைய கான்ஷியஸ்னஸ் ப்ரோக்ராமிங் என்பது ஆகும். சரியான முறையில் சரியான வார்த்தைகள் அறிவியல் பூர்வகமாக பேசும்போது நம்முடைய மைண்ட் மற்றும் கான்ஷியஸ்னஸ் ரெண்டுமே சரியான முறையில் ப்ரோக்ராமிங் என்பது நடக்கும். அந்த ப்ரோக்ராமிங் கரெக்டாக நடந்தால் நமக்கு தேவையான ரிசல்ட் என்பது கிடைக்கும். இங்கே ரிசல்ட் என்றால் என்ன? அனுபவம். அனுபவம் தான் ஞானம். ஞானத்தின் மூலம் முக்தி. பார்த்தீங்களா? சரியான வார்த்தைகள் பேசும்போது அது எங்கே போகுது? ஃபைனலாக முக்திக்கு போகுது. இதுதான் பத்ரிஜி சொல்லுவார், எந்த பிறவியில் ஒரு தவறான வார்த்தையும் பேசாமல் எல்லாம் சரியான வார்த்தைகளையும் பேசும்போது அந்த பிறவியே உங்களுடைய கடைசி வாழ்க்கை, கடைசி பிறவியாக ஆகும் அப்படின்னு சொல்லி பத்ரிஜி சொல்லியிருக்காங்க. எப்போ நாம ஒவ்வொரு வார்த்தையும் சரியான வார்த்தை மட்டுமே, தேவையான அளவுக்கு மட்டுமே, தேவையான வார்த்தைகள் மட்டுமே பேசுறோமோ அங்கே என்ன சேவ் ஆகுது? சோல்ஸ் எனர்ஜி வில் பி சேவ்ட். சரியான வார்த்தைகள் மட்டுமே பேசும்போது சரியான வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆக்கி நமக்கு ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்றது வருது. எந்த எலிஜிபிலிட்டி? ஹையர் கான்ஷியஸ்னஸ்க்கு கனெக்ட் ஆக வேண்டியதுக்கான எலிஜிபிலிட்டி என்பது நமக்கு கிடைக்கும். யூ வில் பி அலைன் டு யுவர் ஹையர் பாத், ஹையர் எனர்ஜி, ஹையர் கான்ஷியஸ்னஸ், ஹையர் மைண்ட். எல்லாமே கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள இருக்கிற கான்ஷியஸ்னஸ் எல்லாமே பியூரிஃபை ஆக்கி நம்முடைய சப்கான்ஷியஸ் லெவல்ல கூட ப்ரோக்ராமிங் என்பது நடக்கும். சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் எப்படி நடக்கிறது? எத்தனையோ பிறவிகளாக தேவையில்லாதது பேசி, தேவையில்லாதது செய்து, தேவையில்லாத கிரியேஷன் எல்லாமே கிரியேட் பண்ணி இதுதான் உண்மை என்ற ஒரு மாயையில நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பது இருக்கும். எப்போ நமக்கு தெரிஞ்ச சத்தியத்தை திரும்பி திரும்பி நம்முடைய மைண்டில் அதே எண்ணங்களுடன் நாம இருந்தால் ஒவ்வொரு பார்வையிலையும் ஒவ்வொரு வார்த்தை கேட்கும்போது ஒவ்வொரு வார்த்தை விடுதலை செய்யும் போது அந்த சத்தியத்தின் மீது கவனம் வைத்து சத்தியத்தின் மீது விழிப்புணர்வு இருந்தால் அந்த சத்தியம்தான் நம்முடைய
சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராம் ஆகும். சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போ ப்ரோக்ராம் ஆகுமோ உடனே நமக்கு ரிசல்ட் என்பது கிடைக்கும். இதுதான் செல்ஃப் டாக் அப்படின்வாங்க. ஜப யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. ஜபம் என்றால் என்ன? ஒரு சரியான வார்த்தைகளுடன் ஒரு மந்திரம் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மந்திரத்தை உச்சரிப்பாங்க. எவ்வளோ நேரம், எத்தனை வாட்டி நாம அந்த ஜபம், அந்த மந்திரம் உச்சரிக்கிறோமோ அப்படின்றதுக்காக கவுண்ட்டுக்காக ஒரு மாலை கொடுப்பாங்க கையில். அந்த ஜபம் பண்ண 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 என்ன ஆகும்? இதுதான் சத்தியம் என்று விழிப்புணர்விலேயே கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கும்போது அந்த ப்ரோக்ராமிங் என்பது நடக்கும். ஜபம் பண்ணும்போது என்ன பண்றோம்? நம்முடைய மைண்டு வேற எண்ணங்கள் எல்லாமே இல்லாம அந்த சத்தியத்தின் மீது மட்டுமே ஃபோக்கஸ் ஆக்கி ஒரு வாட்டி அந்த ஜபம் பண்ணும்போது ஒரு பீட் கீழே கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி திரும்பி திரும்பி பண்ணும்போது சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் என்பது கிடைக்கும். ஆனா இங்க ரெஸ்ட் என்பது இல்லை மைண்டுக்கு, பாடிக்கு. அது மெடிடேஷன் கிடையாது. பட் சம் ரிசல்ட் இஸ் கம்மிங். இதுதான் செல்ஃப் டாக் அப்படின்வாங்க. இங்க செல்ஃப் டாக் பண்ணும்போது வெளியே கேட்குற மாதிரி நம்ம பேசலாம், இல்லை பாடலாம், இல்லை பேசாமல் சத்தம் வெளியே வராமல் உள்ளுக்குள்ள கூட பேசலாம். அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் எல்லாமே எரேஸ் பண்றதுக்காக அது செய்கிறார். ஆனா தியானம் பண்ணும்போது மூன்றாம் கண்ணின் மூலமா ஞானம் எல்லாமே பெறும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சப்கான்ஷியஸ் எவ்வளோ ஜபம் பண்றீங்களோ அதில் பாதிக்கு பாதி, அதாவது 1% நீங்க ஆழமான தியானத்திற்கு போகும்போது சீயிங் இஸ் பிலீவிங். உங்களுக்கே ஒரு பெரிய அனுபவம் வந்தது அப்படின்னா நீங்க ப்ரோக்ராமிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சத்திய தரிசனத்தின் மூலம் உடனே மைண்ட் என்பது ப்ரோக்ராம் ஆயிடும். கான்சியஸ்னஸ் என்பது ப்ரோக்ராம் ஆயிடும். ஜபம் பண்ணும்போது இந்த வாயிலிருந்து நீங்க பேசுறீங்க, அதாவது அந்த மந்திரத்தை ஜபம் பண்றீங்க. தட் இஸ் யுவர் கான்வர்சேஷன், கான்வர்ஸ் பண்றீங்க. ஆனா தியானத்தில் மூன்றாம் கண்ணின் மூலம் நீங்க மற்ற மாஸ்டர்ஸ் யார் ஆஸ்ட்ரலா வருவாங்களோ அவர் கூட பேசும்போது அது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த சவுண்ட், அந்த கான்வர்சேஷன் மூலமா உங்களுக்கு பெற வேண்டியது வெரி வெரி குவிக்லி நமக்கு கிடைக்கும். சத் சங்கம் என்றால் என்ன? நமக்கு தெரிஞ்ச அனுபவங்கள் எல்லாமே பேசுறோம், சொல்றோம் எல்லாருக்குமே. சத் சங்கம், சத்தியம் யாருக்கெல்லாம் தெரியுமோ அந்த நபர்களுக்கு கூட உட்கார்ந்து சத்தியத்தை மட்டுமே பேசும்போது அதுதான் சத் சங்கம். சத் சங்கத்தின் மூலம் உருவாக்கப்படும் அந்த வார்த்தைகளின் மூலம் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகி எல்லாருக்குள்ளேயும் அந்த மாற்றம் என்பது கிடைக்கும். அதுதான் பவர் ஆஃப் சத் சங்கம். தினமும் சத் சங்கம் எதுக்காக செய்யணும் அப்படின்னா அந்த வார்த்தைகளின் மூலம் நமக்கு செய்யப்பட்டுள்ள அனைத்து பிறவிகளாக வரும் அந்த நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் எல்லாமே அன்ப்ரோக்ராம் ஆக்கி கரெக்டான சத்தியத்தை நாம உள்வாங்கும் போது நமக்கு தேவையான ரிசல்ட் என்பது கிடைக்கும். மை டியர் ஃப்ரெண்ட், தட் இஸ் த பவர் ஆஃப் சவுண்ட். தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது. தேவையான சத்தியம் தேவையான அளவுக்கு மட்டுமே பேசும்போது அது முக்திக்கு வழியாகும். தேவையில்லாதது பேசும்போது, கெட்ட வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசும்போது அது கர்மாக்கு வழியாகும். கர்ம சக்கரத்தில் நுழையணும் அப்படின்னாலும் அதுக்கு காரணம் வார்த்தைகள். முக்திக்காக பயணம் செய்யணும் என்றாலும் அதுக்கு காரணம் வார்த்தைகள் தான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தட் இஸ் த பவர் ஆஃப் சவுண்ட், பவர் ஆஃப் வேர்ட்ஸ். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. எத்தனையோ நாளாக நாம் எல்லோரும் செங்கல்பட்டுல நிறைய வகுப்புகள் எல்லாமே நடத்திட்டு இருக்கிறோம். அக்கம் பக்கத்துல இருக்கும் அந்த ஊருக்குள்ள கூடவும் போய் நாம பாம்ப்ளெட் எல்லாமே கொடுத்து அங்கேயும் கிளாஸஸ் எல்லாமே பண்ணிருக்கிறோம். இப்போ இந்த ஆகஸ்ட் 24 இசை தியான யக்னம் 3 தியான செங்கல்பட் வெற்றி விழா கொண்டாட்டங்கள் என்ற ஒரு யக்னத்தை நாம செய்கிறோம். இந்த யக்னத்திற்கு நீங்க எல்லோரும் வரணும். இன்னைக்கு உங்க கூட முதலாவது ஃப்ளையர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்க்ரீன் மேலே டிஸ்பிளே பண்றேன் உங்களுக்காக. தியான செங்கல்பட் வெற்றி விழா கொண்டாட்டங்கள் இசை தியான யக்னம் 3 செங்கல்பட் 24 ஆகஸ்ட் 2025 காலை 8:45 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த நிகழ்ச்சி
நடைபெற உள்ளது. நீங்க எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். தியானம், சத்சங்கம், கலை நிகழ்ச்சிகள் நிறைய எல்லாமே இருக்கும். இந்த தியான செங்கல்பட்டில் யாரெல்லாம் மாஸ்டர்ஸ்களாக ரெடி ஆயிருக்கிறார்களோ அவங்களுடைய தகவல்கள் எல்லாமே நாம கேட்க முடியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 24ஆம் தேதி 2025 அன்னைக்கு தியான செங்கல்பட்டு வெற்றி விழா கொண்டாட்டங்கள் செங்கல்பட்டில் நடப்பில் உள்ளது. நீங்க எல்லோரும் வரணும் என்று கேட்டுக்கிறேன். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ்.